ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான ஒரு சிக்கன் கிரேவி எப்படி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், சோம்பு போட்டுட்டு வெங்காயமும் 2 வெங்காயம், இஞ்சி பூண்டு மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்துடும். வெங்காயம் அரைச்ச பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மிக்சியில் வேணாலும் அரைச்சிக்கலாம், இல்லை நைஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி சேர்த்தாச்சு. கொஞ்சம் மிக்சி வச்சுருக்கேன். இது நல்லா குழைவாக வேகட்டும். இப்போ வந்து குழைவாக வெந்துடுச்சு தக்காளி எல்லாம். இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து மசாலா சேர்த்துட்டு மசாலா நல்லா பச்சை வாசனை போன பிறகும் சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு சிக்கன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவேன். அப்போ தான் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும். சிக்கன் எடுத்து தண்ணி வரும். இப்போ நல்லா தக்காளி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயிலே வதங்கட்டும். அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து அந்த மசாலா சேர்த்துக்கலாம். இது வந்து நான் குழம்பு மிளகாத்தூள் வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கேன். இது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போது குழம்பு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், கறி மசாலா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் வந்து அரை டீஸ்பூன் சேர்த்துங்க. நான் ரெட் கலர் மிளகாத்தூள் எந்த குழம்புலையும் சேர்க்கறதில்லை. ஏன்னா அதில் நிறைய கலப்படம் வருதுன்னு சொல்கிறாங்க. அதனால் குட்டி குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுனால நான் ரெட் கலர் மிளகாத்தூள் எதுலேயுமே சேர்த்துக்கிறதே இல்லை. இப்போ நம்ம நல்லா அதை பச்சை வாசம் போடுறது நல்லா பருத்தி விட்டுடலாம். பாருங்கள், மசாலாலாம் சேர்த்து ஒரு அரை கப் தண்ணி விட்டுருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் எப்படி காரம் சாப்பிட்றீங்களோ அந்தளவுக்கு மசாலாலாம் சேர்த்துங்க. நான் வந்து குழந்தைங்க காரம் அதிகமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. எங்கள் ஹஸ்பண்டும் அது போல் காரம் அதிகமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. அதனால் எனக்கு தேவைக்கேற்ப நான் காரத்தை சேர்த்துக்கினேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துங்க. இவ்வளோதான். நம்ம கொதிச்சுட்டு குழம்பு ரெடி ஆகிட்ட பிறகு மல்லி இலை மட்டும் தூவிட்டு இறக்கிட வேண்டியது தான். கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து மல்லி இலை போட்டுட்டு ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் குழம்பு சிம்பிளான முறையில் ரெடி ஆகிடுச்சு. பாய். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.